ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிசி ட்ரிக். இன்றைக்கி நம்ம வந்து லாஸ்ட் டைம் எக்ஸாமினேஷனில் எப்படி ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ எப்படி அப்படின்னா, ரிவிஷன் மெத்தட் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரிப்ரேஷன்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டை படிக்கிறீங்க, ஓகேங்களா? அந்த சப்ஜெக்டை நீங்கள் 2-3 வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 4வது டைம் ரிவிஷன் பண்ணும்போது எந்த இதெல்லாம் மறக்குதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பாலிட்டியில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அது எனக்கு அப்படியே நம்ம மைண்டில் ஓடும், இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டக் ஆகுன்ற ஒரு இடம் ஒன்று இருக்கும்ல, அதை எடுத்து நீங்கள் நோட்ஸாக ரைட் பண்ணிக்கணும். சரிங்களா? தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் நோட்ஸாக எடுக்காது. நீங்கள் எப்போ கேட்டாலும் அந்த விஷயத்த சொல்வீங்க. தெரியாத விஷயத்த ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்காக ஒரு நோட் வாங்கணும் அப்படிலாம் இல்லை. ஒரு A4 ஷீட் எடுங்க. ஒரு சப்ஜெக்ட்க்கு என்னென்ன தெரில அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஃபைல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து நீங்கள் லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு நோட்ஸாக இருக்கணும். சரிங்களா? மற்றபடி எல்லாமே உங்களுக்கு உங்கள் மைண்ட்லேயே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். இது மட்டும்தான் உங்களுக்கு மறக்குதுன்னும் போது நீங்கள் லாஸ்ட் டைமில் இதுதான் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து நான் இங்கே ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். செகண்டு, ஒரு ஜென்ரலான ஒரு ரிவிஷன் மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 147 ரூல், இதை பற்றி தெரியாதவங்க யாரும் இல்லை. இந்த ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து படித்தது வந்து ஞாபகம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டே, 7th டே, 4th டே, 7th டே. நீங்கள் ஒரு சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் டே படிக்கிறீங்க அப்படின்னா 4th டேயில் ரிவிஷன் பண்ணணும். 7th டே ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து அது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அது வரைக்கும் ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணி நீங்கள் கொஞ்சம் நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது வேணும்னா நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, லாஸ்ட் மினிட் ரிவிஷன், அதை தான் நான் சொன்னேன் இல்லையா? அந்த நோட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு மறக்குதுன்னு தெரியுது எனக்கு, அப்போது நீங்கள் அதை எடுத்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா? அது ரிவிஷன் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட், ஓகே நம்மளுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்குள்ளே இருக்கும். அதுதான் வந்து நான் லாஸ்ட் டைம் ரிவிஷன் அப்படின்னு வந்து நான் இங்கே சொல்லியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, PYQ ப்ராக்டிஸ். இப்போ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2026 அப்பியர் ஆக போகிறேன் அப்படின்னா ஒரு 2024 ஒரு எக்ஸாம் பேப்பர் எடுத்து நான் வந்து போட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக நான் சொல்கிறேன், ஃபுல்லாக நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் மார்க் கண்டிப்பாக எடுக்க தான் போகிறீங்க. எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சரி, நம்ம வந்து அதிகமான கொஷின் போட்டிருக்கோம், அப்போ நம்ம அப்பியர் ஆகிருந்தால் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்துருக்கலாம், அப்போ இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுமாரி நீங்கள் வந்து ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய வந்து PYQ எடுத்து போட்டு பாருங்கள். உங்களே நீங்கள் எவாலுவேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஒரு தைரியம் வரும் ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் அப்பியர் ஆகிறது. சரிங்களா? இதுமாரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணுன்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.